நபிகள் நாயகம் சொல்றாரு, ஒரு தப்ப 4 முறை பண்ணலாம். 5வது முறை பண்ணக்கூடாதுங்கிறாரு. 5ஆம் முறை பண்ணா நீங்க தண்டங்கிறாரு. உங்க அப்பா பேரு பிராக்டிஸா அப்படின்னு கேட்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கிற அப்படின்றான். உண்மையிலங்க இந்த கான்செப்ட் எல்லாம் நான் புக்ல எல்லாம் படிக்கலைங்க. எனக்கு எந்த குருநாதரும் சொல்லிக் கொடுக்கல. நோ சொல்லணும். சாரி சொல்லணும். நிக்கணும். இப்படி ஊர்ல ஒரு பிரச்சனை வந்தா போதும் மெயில் வந்துரும். அத பண்ணுங்க, இத பண்ணுங்க. நான் திருப்பி அவங்களுக்கு மெயில் அனுப்புவேன். குட். பாட்டி நேரா போறாங்க, உட்கார்றாங்க. 4 காலையும் சேர்த்தி தூக்கிட்டு கீழ வைக்கிறாங்க. அன்பு நண்பர்களே, பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட். ஒரு பொண்ணுகிட்ட போய் ஒருத்தன் கேட்கறான். உங்க அப்பா பேரு பிராக்டிஸா அப்படின்னு கேட்கறான். ஏன் அப்படின்னு கேட்டா, நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கிற அப்படின்றான். பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி, ஒருத்தர் ஒலிம்பிக்ல போய் பளு தூக்குற தங்க மெடல் வாங்கினவர். ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டாருங்க. கோல்டு மெடலுங்க. அந்த ஊருக்கு வராரு. எல்லாரும் பாராட்டு விழா. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து, நீ எல்லாம் என்ன பெரிய பளு தூக்குற வீரன், எங்க பாட்டி மாதிரி உங்களை தூக்க முடியுமான்ட்டான். இவரு கோவம் வந்துருச்சு. ஏய் பாட்டி, நான் யார் தெரியுமா, கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறாரு. சரி வான்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா அந்த பாட்டி, அவங்க வீட்டு பின்னால ஒரு எரும மாடு இருக்கு. பெரிய எரும மாடு. ஜல்லிக்கட்டுல வரும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய மாடுங்க. பாட்டி நேரா போறாங்க, உட்கார்றாங்க. 4 காலையும் சேர்த்தி தூக்கிட்டு கீழே வைக்கிறாங்க. இவர் தூக்கி பார்க்கறாரு, தூக்க முடியலைங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இவர் ஆச்சரியப்பட்டாரு. எப்படின்னு கேட்டப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, அந்த மாடு குட்டி போட்டதுல இருந்து டெய்லி தூக்கிட்டு இருக்கேன், அது பெருசானதே தெரியலன்னு இருக்காரு. ஒரு கான்செப்ட். இன்னைக்கு ஆரம்பிச்சா ஒரு நாள் ஜெயிக்கலாம். நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, இன்னைக்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேங்க. யோசிச்சு பாருங்க. நானு ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல நின்று நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சேங்க. அப்பவே எனக்கு தெரியுங்க, பொறுமையா பண்ணா ஒரு நாள் ஜெயிக்கலாம்னு தெரியுங்க. ஒரே நாள்ல ஜெயிக்க முடியாதுங்க. பொறுமையா தாங்க பண்ணணும். இப்ப நம்மலாம் ஏன் அத சரி பண்றது இல்லைன்னா, இன்னைக்கே சரியா நினைக்கிறோம். நாளைக்கே ஹஸ்பண்ட் திருந்திரணும், நாளைக்கே பையன் திருந்திரணும். திருந்த மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்தணும். திருத்தணும் அப்படிங்கிறத விட நம்ம தப்பிச்சுக்கணும். அடுத்தவங்க திருத்துறது நமது வேலை இல்லை. புரிஞ்சுக்கங்க. தப்பு தப்பா இருப்பாங்களாமா, நம்ம என்ன நேர்ந்து விட்டுருக்காங்களா நம்ம வீட்டில் இவங்களை திருத்தருக்கு. எனக்கு நிறைய மெயில் வரும். சார், சிட்டுக்குருவி அரிஞ்சிட்டு இருக்குது, உடனே நீங்க அதை போய் காப்பாத்துங்க. இப்படி ஊர்ல ஒரு பிரச்சனை வந்தா போதும் மெயில் வந்துடும். அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நான் திருப்பி அவங்களுக்கு மெயில் அனுப்புவேன். குட். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லிட்டு மெதுவா நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்பேன். நானும் பெங்களூர்ல டிசிஎஸ்ல மேனேஜரா இருக்கேன் பாரு. நான் திருப்பி அனுப்புவேன். நான் மட்டும் இழிச்ச வாயேன் இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கணும். நீங்க பெங்களூர்ல போய் இன்ஃபோசிஸ்ல வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு நகை வாங்கிட்டு இடம் வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. எனக்கு எதுக்கு அனுப்புனீங்கன்னு கேட்பேன். நாளை காலை ரிசைன் பண்ணிட்டு மரியாதை எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துருங்க. உங்களுக்கு சிட்டுக்குருவி இன்சார்ஜ் நீங்க தான். அடுத்தவங்களுக்கு அப்பவே சொல்லிடுவேங்க, நம்ம எதுவுமே பண்ண மாட்டோங்க. நம்ம தாங்க பண்ணணும் எல்லாமே. இன்னையிலிருந்து நம்மளை ஒருத்தன் கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவ்வளோ பண்ணக்கூடாது. நோ சொல்லணும். சாரி சொல்லணும். நிக்கணும். புரிய வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் புரிய வைங்க. இல்லைன்னா நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களுக்காக வாழணுங்க. முட்டாள்கள் நம்மளை நமக்காக வாழ விடாமல் செய்து துன்பப்படுத்துவார்கள். நோ சொல்லி சாரி சொன்னாதான் நமக்காக வாழ முடியும். அப்போ இப்ப நம்ம ஒரு கான்செப்டை பார்த்துருக்கோம். கான்செப்ட் என்னங்க? முட்டாளா புத்திசாலியா? இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது சம்பந்தமா சிந்தியுங்கள். சிந்தியுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சிந்தியுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரியும். கேட்டு போயிடக்கூடாதுங்க. உட்கார்ந்து போன வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை, இங்க யாரு முட்டாளு யாரு புத்திசாலி, நம்ம எப்படி முட்டாளா இருந்தோம், அங்க என்ன சொல்லியிருக்கணும், இங்க நோ சொல்லிருக்கணும் யோசிக்கணும். சிந்திச்சு பார்க்கும் பொழுதுதான் இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம மாற்ற முடியும். பழைய நிகழ்வுகளை சிந்தியுங்கள். உங்களுக்கு எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு புரியும். இனிமேல் அந்த தப்பு நடக்கக்கூடாது.
நபிகள் நாயகம் சொல்றாரு, ஒரு தப்ப 4 முறை பண்ணலாம், 5வது முறை பண்ணக்கூடாதுங்கிறாரு. 5ஆம் முறை பண்ணா நீங்க தண்டங்கிறாரு. இஸ்லாத்துல 4 கல்யாணம் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணலாம். 5வதா சிங்கிளா சிங்கிளா வாழ்ந்துடணும். 5வது கல்யாணம் பண்ணக்கூடாது. நாம ஒரே தப்ப 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கும் நிறைய தப்பு பண்ணுவேங்க. முதல்ல புரியும், மாத்த ட்ரை பண்ணுவேன், முடியாது. செகண்ட் டைம் மாத்த ட்ரை பண்ணுவேன். ஒரு 3வது தடவை 4வது தடவை மாத்த முடியும். ஒரே நாள்ல மாத்த முடியாது. முயற்சி செய்ய வேண்டும். உண்மையிலங்க இந்த கான்செப்ட் எல்லாம் நான் புக்ல எல்லாம் படிக்கலைங்க. எனக்கு எந்த குருநாதரும் சொல்லிக் கொடுக்கல. நான் புக்ல படிக்கல. நான் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. முதல்ல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். முதல்ல அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் அந்த கான்செப்ட் ரெடி பண்ணி எழுத ஆரம்பிச்சேங்க. இப்ப நான் பேசுறதெல்லாம் எழுதி வச்சோ யாரோ சொல்லி பேசலைங்க. நான் இப்படித்தான் இருப்பேன். நான் ரொம்ப வருஷமா ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாம் மாத்திருக்கேன். அப்போ எனக்கு ஹாப்பியா இருக்கேன். என்னால யாருக்குமே எந்த துன்பம் இல்லை. வேற யாராலையும் என்னை துன்பப்படுத்த முடியாது. இந்த 5 பேர் முடிஞ்சா வாங்க, நம்மளை துன்பப்படுத்தி பாருங்க. முடியாது. அதான் ஞானி. புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ இவங்க முட்டாளா, எப்படி நடந்துக்கிறது, ஓ இவங்க இம்சையா, நாம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறது தான் ஞானமே தவிர அவர்களை மாற்றுவது அல்ல. பல பேர் அவங்கள மாத்திட்டு இருக்கீங்க. இது எப்படி தெரியுமா? ஒண்ணு பண்ணலாம். இங்க இருக்கிற 10 பேர் இந்த செவுத்துல கை வச்சு தள்ளுங்க. சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். செவுரு தள்ளி இருக்கும். முடியாதுல்ல. அந்த மாதிரிங்க சிலதெல்லாம் மாத்த முடியாதுங்க. பல பேர் ஏன் தெரியுமா நிம்மதியா இல்ல, மாத்திரலாமா, மாத்தனா நல்லா இருக்குமேனு பல வருஷம் வெயிட் பண்றீங்க. எனவே இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம முட்டாள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சே முட்டாளா இருந்து கூட்டத்துக்குள்ள கஷ்டப்படுத்தணும் அப்படி புரிஞ்சா இனிமேல் அப்படி இருக்காதீங்கிறங்க. நாளைக்கு போய் நீங்க மாறி பாருங்களேன், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எனவே முட்டாள்களிடம் எப்படி நடந்து கொள்வதுன்னு சொல்லியாச்சு. நோ சொல்லணும், சாரி சொல்லணும், கேட்கக்கூடாது. நம்ம முட்டாளா இருந்தா இனிமேலே புத்திசாலியா மாறணும். இப்படி பண்ணும் பொழுது உறவுகள் அன்பாக ஆரோக்கியமாக இருக்கும்.